நம்ம சத்தான சாமரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு நான் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு தெரில. சாமரிசி 1 கப் எடுத்துக்கிறோம். இதோட நாம் வந்துட்டு பாசிப்பருப்பு எவ்வளோ அளவு, இதில் 1 கப் எடுத்தோன்னா பாசிப்பருப்பு 1/2 கப், 1/2 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுகளை வந்துட்டு நல்லா சுத்தமாக ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமரிசி வெண்பொங்கல் எப்படி வைக்கிறோன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கப்பு அளவுகளுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். 1 2 3 4 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இதில் என்ன பண்ணணும்னா இப்போது ஒரு டீஸ்பூன் இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட என்ன அளவுகளில் எண்ணெய் இருக்கோ, சமையல் எண்ணெய் என்ன இருக்கோ அந்த எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். சன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் நல்லா போட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். கல்லுப்பு இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை குக்கரை தூக்கி மூடி அடுப்பில் வச்சிடலாம். மூடி இதை வந்துட்டு அடுப்பில் வச்சிடறோம். இது 1/2 hour. அதுக்குள்ளே இது பக்கத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாமை பொங்கலுக்கு வந்துட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு எடுத்தாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு பக்கத்தில் சாம்பார் வச்சுருவோம். அதுக்கு இடையில கொஞ்சம் ஜாமான் கழுவ வேண்டி இருந்துச்சு. அதை வந்துட்டு நான் ஈவினிங் பசங்க ஸ்கூல் கொண்டு போன பாத்திரம், அதுக்கப்புறம் காலையில் சமைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு போன பாத்திரம், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாயந்தரம் ஆஃபீஸுக்கு தான் வேலை. சமையல் செய்துக்கிட்டே அப்படியே பாத்திரத்தெல்லாம் கையோடு அப்படியே கழுவி வச்சுருவேன். இது என்ன பாத்திரம்னா, காலையில் நாங்கள் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுட்டு போன பாத்திரம், அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போன பாத்திரம், காலையில் சமைச்சிட்டு மீதி இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவிட்டுருக்கேன். அப்படியே சமையல் செய்துக்கிட்டே இடையில இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நைட் நாங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு என் பசங்க சொல்லட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட இந்த சாமரிசி வாங்கி 3 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. படித்து முடிச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்ருக்காங்க. நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன், பசங்க விளையாண்டுட்ருக்காங்க. சமையல் செய்து முடித்த உடனே பசங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா இன்றைக்கி என்னமோ விளையாண்டுட்ருக்காங்க. ஆனால் நான் வர 7 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அது வரலும் பாவம் பசங்க பசியோடு இருப்பாங்க. நானுமே வெளில போயிடுவேன், அவரும் வெளியில் போயிடுவார். பசங்க தனியாக அங்கேருந்து நடந்து வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டீ காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் இருக்காது. முடிச்சுட்டு அவங்க வந்த உடனே பசங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுத்துருவேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சாமரிசி பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்றத
எங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்புக்கு 3 டீஸ்பூன் நெய், 1 3 டீஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுலாம். கடுகு என்னென்ன வச்சிருக்கேன்னா இதுல வந்துட்டு ஜீரகம், மிளகு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன், வரமிளகா, பச்சை மிளகா கொஞ்சோண்டு, கருவேப்பிலை. இப்ப தாளிச்ச உடனே ஜீரகத்தை போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், வரமிளகா போட்டுட்டு இதோட என்ன பண்றோமோ நம்ம வந்துட்டு கொஞ்சமா தாளிப்புக்கு தேவையான பெருங்காயம், லைட்டா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு தாளிச்சுட்டு இது ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து சுடு தண்ணி அதுல ஊத்தி கிண்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் லூஸா வந்துடும் நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் போதும். தாளிச்சத்தை எடுத்து அப்படியே கொத்திடுவோம். கொத்தி சுவையான சாம அரிசி பொங்கல் ரெடி. கத்தாது. எனக்கும் தம்பி உனக்கு அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் உப்பு சால்ட் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் சால்ட் போடலாம். கொஞ்சமா சால்ட். தமிழ்நாடு ஸ்டேட் டீம் சுவையான சாமரிசி பொங்கல் ரெடி. சூப்பரான திணை அரிசி வெண்பொங்கல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வினீத்ராகவா உன்னோட சாப்பிட்டியா? சொல்லுங்க எப்படி இருக்கு? ஏங்க நீங்க இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு?